பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் கூடாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற காட்டாட்சியை கண்டித்தும் இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் உரையாற்றினோம். பொதுவாக திமுக தலித் மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தலித் மாணவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதியில தங்கி படிக்கின்ற தலித் மாணவர்கள் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவாக 50 ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஒரு வேலைக்கு 15-16 ரூபாய் வரும். ஸோ ஒரு வேலைக்கு காலையில் 15 ரூபா, மதியம் 15 ரூபா, இரவுல 15 ரூபா, அந்த கணக்கில் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்க, மனசாட்சி உள்ளவர்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மாணவன் விடுதியில் தங்கி படிக்கின்ற ஒரு மாணவன் 15 ரூபாயில காலை உணவு சாப்பிட முடியுமா? மதியம் சாப்பிட முடியுமா? இரவுல 15 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா? ஆனா இதே ரிவர்ஸ்ல காவல்துறையில இருக்கிற மோப்ப நாய், அந்த மோப்ப நாய்க்கு ஒரு நாளைக்கு உணவிற்காக இந்த திமுக அரசு செலவு செய்வது 200 ரூபாய். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மோப்ப நாயை விட மிக கேவலமானவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் அப்படின்னு இந்த திமுக அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால பாஜக சார்பில் நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த திமுக அரசிற்கு. உடனடியாக மாணவருடைய செலவை நீங்க உயர்த்தணும். அப்படி நீங்க உயர்த்தல அப்படின்னு சொன்னா பாஜக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துவோம். இன்னைக்கு விடுதலை இருக்கிற அத்தனை கட்டமைப்பை நீங்க போய் பாருங்க. அங்க மாணவர்கள் தங்கி படிக்கவே முடியாது. அவருடைய பாத்திரங்கள், அங்க சாப்பிடுற தட்டை நீங்க போய் பாருங்க, அந்த தட்டை கழுவி கூட வைக்க மாட்டாங்க. அதுல அந்த உறங்கும் அறையை போய் பாருங்க, அங்க உறங்கவே முடியாது. அங்க பல்லி, பூரா, பாம்பு இதுதான் உறங்கி கொண்டிருக்கிறது. மாணவர்களால சரியா உறங்கவே முடியல. அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் தலித் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் SC SP அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு, ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தமிழக அரசாங்கத்திற்கு தலித் மக்களுக்காக செலவு செய்வதற்காக கொடுக்குறாங்க. கடந்த 3 வருஷமா 7000 கோடிக்கு மேல திருப்பி அனுப்பியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பணத்தை தலித் மக்களுக்கு செலவு செய்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கம் தயாராக இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது. தூய்மை பணியாளர்களுக்கு வண்டி வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அம்பேத்கர் பேர்ல கொண்டு வந்தாங்க. அது எல்லா வண்டியுமே செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையன் கம்பெனி ஆரம்பிச்ச கம்பெனியில எல்லோருமே லீஸுக்கு விட்டுட்டாங்க. இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. இது வரைக்கும் MK ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி வாயே திறப்பதில்லை. அப்படின்னா அந்த பணம்லாம் எங்க போகுது? அதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. இது மட்டுமல்ல, இன்னைக்கு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் தரும், வருஷத்துக்கு 6000 ரூபாய் தரும். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் 42 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் நாங்கள் பணம் செலுத்திட்டு இருந்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் செலுத்திட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமா திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, 25 லட்சம் பேரை அதிலிருந்து நீக்கி விட்டார்கள், விவசாயியை நீக்கி விட்டாங்க. ஏன்னா எங்க விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கம் கொடுக்கின்ற பலன்கள் போய் சேர்ந்து விட்டால் அவங்க பாஜக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க 25 லட்சம் பேர் அதுல நீக்கிட்டாங்க. அதை கண்டித்தும் பாஜக அளவுல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வருகின்ற 12ஆம் தேதி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன்ஜி அவங்க தலைமையில் மாபெரும் யாத்திரை நடைபெற இருக்கிறது. அது மதுரையில் 12ஆம் தேதி துவங்க இருக்கிறது. அந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் வர இருக்கிறார்கள். கரூர் சம்பவத்தில் 40 பேர் உயிரிழந்தாங்க. அது அன்பில் மகேஷ் அவர் அழுது கண்ணீர் விட்டார். எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு படத்துல வடிவேல் இந்த ஜன்னல் ஓரத்துல 2 கையை வச்சுட்டு அழுவார், குலுங்கி குலுங்கி அழுவார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும்? சரிங்க, விஜய் அவர்கள்
10,000க்கு மேல வந்து ஆட்களை திரட்டிட்டார். தன்னேர்ச்சியா வந்துட்டாங்க. அதை யார் முன்னாடி யூகிக்கணும்? இங்க வந்து உளவுத்துறை இருக்கா இல்லையா? ஒரு நடிகர் வராரு, ஒரு கட்சியோட தலைவர் வராரு, அவங்க 10,000 பேர் தான் வருவன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி 4 இடங்கள்ல வந்து கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல 10,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அப்போ இதுக்கும் வருவாங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அது யாரோட கடமை அது? அப்படி இல்லையா? இல்லங்க நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுக்கு அனுமதி தர முடியாது, தபாகக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்லையா? அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீங்க காட்டுங்க. எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? எல்லாருக்கும் பாதுகாப்பு வசதி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அது இருந்தா நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா நிர்வாகம்? ஆனா இது எல்லாமே செய்யாம அங்க 41 பேர் இறந்துட்டதுக்கு பின்னாடி வடிவேல் மாதிரி அழுதா இதுல உள்நோக்கம் நமக்கு எழுமா எழாதா? நமக்கு சந்தேகம் எழுமா எழாதா? அதனால இங்க இப்ப வந்து எஸ்ஐடி நியமிச்சிருக்காங்க, ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில நீதிமன்றம் தான் அதை நியமிச்சிருக்கு. இத கூட கவர்மெண்ட் நியமிக்கல, நீதிமன்றம் சொல்லிதான் அதை நியமிச்சிருக்காங்க. அது பின்னாடி என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நார்மலா ஒரு ஆணையம் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா கருணாநிதி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆணையம் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு மீட்டிங்ல சொல்லிடுவார். இது தப்பு, அது தப்பு, இது அவங்க சரியா செய்யல அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவார். இதெல்லாம் கவனிக்கின்ற அந்த ஆணையம் என்ன செய்யும்? ஓ, முதலமைச்சர் இப்படி சொல்றாரா, அப்ப அதுதான் நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு நினைச்சு அதையே சொல்லுவாங்க. ஆணையம் விசாரித்து கொண்டிருக்கும் போது எதற்காக பேட்டி கொடுத்தா செந்தில் பாலாஜி? எதற்காக குற்றம் சொல்றாரு? அவர் ஏதாவது ஆய்வு செஞ்சாரா? யாரு ஆய்வு செஞ்சாரு? சொல்லணும் இல்லையா? மக்கள்கிட்ட சொல்லணும் வேணாவா? நான் இத்தனை பேரை ஆய்வு செஞ்சேங்க, பொதுமக்கள்கிட்ட நான் இத்தனை பேர்ட்ட ஆய்வு செஞ்சேன், அப்படி எதுவுமே சொல்லாம இவரா பேட்டி கொடுக்கறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் பேட்டி கொடுக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா பிஜேபி குழு அனுப்பக்கூடாது, பிஜேபி விசாரிக்க கூடாது. அப்ப பயமா இருக்க அவங்களுக்கு? பயம் இருக்கு இல்ல அவங்களுக்கு? எங்க உண்மை வெளிவந்து விடுமோ என்கின்ற பயம் இருக்குல்ல அவங்களுக்கு? அந்த பயம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது. அதனால இந்த உண்மை எப்போதும் வெளிவந்துதான் தீரும். இதுல திமுக அரசாங்கம் தான் குற்றவாளி என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்.